நம்ம பேஜில் கேஸ்டிங் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுற டாய்ஸ்க்கான ஃப்ரீ டியூட்டோரியல் 1 by 1 சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது வந்து உங்களோட அவுட்புட் மட்டும் எப்படி ப்ரீமியம் ஒயிட் ஃபினிஷில் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் பவுடர்னு சொல்லியிருப்பேன். நார்மல் பிஓபி யூஸ் பண்ணோம்னா அதில் வந்து ஃபினிஷ் வந்து ஹாஃப் ஒயிட் கலரில் தான் வரும். ஸோ அதே இது நீங்கள் இந்த கேஸ்டிங் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாகவே வரும். கேஸ்டிங் பவுடரோட ப்ரைஸ் வந்து 1 kg 250 கிட்ட வரும். அதோட கம்மி கிராம்ஸோட ப்ரைஸ் வந்து கம்மியான ரேஞ்சிலுமே இருக்குது. இந்த கேஸ்டிங் பவுடர்லாம் வந்து நம்ம லோக்கலில் மோஸ்ட்லி கிடைக்காது. ஆன்லைன் வெப்சைட்ஸில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் இருக்குது, இன்னொன்று வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ மீஷோலலாம் வாங்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்து வாங்கிக்கோங்க. அது எத்தனை கேஜி எத்தனை கிராம்ஸ்ன்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மகா சேல் ஆஃபர்லாம் போடுவாங்க. அந்த டைமில் வந்து ப்ரைஸ் கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பல்காக வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஸ்டிங் பவுடரை யூஸ் பண்ணி தான் நிறைய ட்ரிங்க்லெட் ட்ரேஸ் அப்புறம் பபிள் ட்ரேஸ் இதெல்லாம் செய்கிறாங்க. டாய்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டிங் பவுடர் வாங்குறப்ப இந்த பேக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பேக்கெட்லேயும் வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே ஒரே ரேஷியோ வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நான் இதிலே காமிச்சிருக்கல ஃபஸ்ட் காமிச்சிருக்க பேக்கில் பாருங்கள் 3:2 ரேஷியோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 3ங்கிறது வந்து பவுடர், 2ங்கிறது வந்து வாட்டர். எப்படின்னா 3 கப்ஸ் ஆஃப் பவுடர் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு பண்ணணும் கேஸ்டிங் பவுடர் யூஸ் பண்ணுறப்ப. ஏன்னா கேஸ்டிங் பவுடர் வந்து கொஞ்சம் டைம் நீங்கள் வந்து ஸ்லோவாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து கல் மாதிரி கட்டி ஆயிரும். ஸோ அதை நம்ம ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதுதான் பெஸ்ட்டு. இந்த கேஸ்டிங் பவுடர் இந்த மாதிரி பேக்கெட்லையும் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட்டில் காமிச்சிருக்க மாதிரி டப்லையும் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பேக்கை பத்திரமா வச்சுருங்க. ஏன்னா அந்த டப்பில் உள்ள ரேஷியோ பாருங்களேன் 3:1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுலையும் டிஃபர் ஆகும். அதுக்கு தான் இந்த பேக்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கணும். கேஸ்டிங் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் நான் ஒரு ஃபுல் டியூட்டோரியல் மாதிரியே காட்டுறேன் அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத. தேங்க்யூ.